கூர்மையான கத்திரி பிள்ளை 11 வசனத்திலே அம்புகளை துலக்குங்கள், கிளைகளை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்கள் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்கிறார். Make the arrows bright, gather the shields. The Lord has raised up the spirit of the kings of Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple. நாம் இன்று காலையில் தியானம் செய்தோம் அல்லவா, முடிவான ரட்சிப்புக்குரிய மணவாட்டி சபை மகிமையின் மேல் மகிமடைந்து நித்திய வாசிகளாய் சுதந்திரிக்க தகுதி அடைய வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம் அல்லவா. We have been meditating in the morning session. The glorious church of the Lord has to become a beautiful bride, a holy bride, to be prepared to meet God's coming. ஏன் பூமியிலே வாழ்கிற மணவாட்டி சபையை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தான், பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தானே? Why don't the Lord gather this bride church directly up to heaven? அவர்களை ஏன் தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மறுரூபம் ஏன் அடைய வேண்டும்? Why they need to wear and get the glory of the Lord, of becoming transformed into the glory of God? அந்த சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது எபேசியர் 6 அதிகாரம் 12 13 வசனப்படியாய் வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளுடன் போராட்டம் உண்டு, தீங்கு நாட்களில் எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டால் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். According to book of Ephesians chapter 6, we can find that you need not to wrestle against flesh and blood, but against principalities, powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places. ரோமர் 16 அதிகாரம் 20 வசனத்தின்படி சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. According to Romans chapter 16 verse 20, and the God of peace will crush Satan under your feet shortly. யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தின்படி உங்களை எதிராளிய பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லப்படுகிறது. Book of James 4 verse 17 says, resist the devil and he will flee from you. யாரை விடுங்கள், அவன் கர்ஜை சிங்கம் போலவன் வயதேடி சுற்றி திரிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Oh, word of God says the devil is like a roaring lion who wants to cheat and to whom he can devour.